in our hands. இன்றைக்கு உள்ள தலைப்பு where is my master, where is my master. கவனித்துக் கொள்ளுங்கள், நான் ஒரு 2-3 வாரமாக ஒரு சீரீஸில் நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். 2 வாரத்துக்கு முன்பு நம்ம is trust all you need என்று சொல்லி love that washes என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். யோவான் 13 வசனம் 1லிருந்து 17 வரை. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் சீஷர்களோட பாதத்தை கழுவுனது நம்ம கவனித்தோம். அப்போ ஆண்டவர் சீஷர்களோட பாதங்களை கழுவும் போது நம்ம 4 ஆள் மெயினாக பார்த்தோம். 4 people நம்ம பார்த்தோம். முதல் ஆள் யார் நம்ம கவனித்தோம்னாக்கா, ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யாருட்டு கவனித்தோம். 2வது பேர் யார் நம்ம கவனித்தோன்னா, பேதுரு, யூதாஸ் மற்றும் தோமா. பேதுருன்ட்டு சொல்லும் போது அந்த டைமில் நான் பிரசங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது, பேதுருன்ட்டு சொல்லும் போது பேதுருக்கு நிறைய இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்ட்ரூசிவ் தாட்ஸ்னால் அவரோட சிந்தனைக்கு என்ன வருதோ அப்படியே அவர் செஞ்சிருவார். அப்போ பேதுருவை பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரோட வாழ்க்கை மினிஸ்ட்ரி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கூட இருக்கும்போது என்னெல்லாம் பேதுரோட மைண்டுக்கு வருதோ பட்டுன்னு பேதுரு செஞ்சிருவார். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன், பேதுரு ஃபிஷ்ஷிங்கு போயிருந்தபோது திடீர்னு ஒரு ஆவி மாதிரி கவனித்தார் பேதுரு. இப்போ அது ஆவின்ட்டு பார்த்து திடீர்னு பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும்போது he wanted to walk on the water. Peter wanted to walk on the water and Peter கேட்டார், நானும் தண்ணீரில் நடக்கலாமான்ட்டு. ஆண்டவர் சொல்லும் போது சரி வா சொல்லும் போது பேதுரு என்ன செஞ்சார், தண்ணியில் நடந்தார். பேதுரு தண்ணியில் நடந்தார். ஆனால் பிறகு என்ன பார்த்தோன்னா, திரும்பி பேதுரு உழுவ ஆரம்பிச்சிட்டார். 2வது பேர் யார் நம்ம கவனிச்சோம்னாக்கா, தோமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் தோமான்ட்டு. தோமா நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் தோமா வெரி ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். தோமா he did not trust or did not have faith on God. என்ன செஞ்சார்னாக்கா, ஒரு நாளைக்கு ஆஃப்டர் ரெசரக்ஷன் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல அவர் காமிச்சிட்டு போகும்போது அந்த டைமில் தோமா அங்கே இல்லை. தாமஸ் wasn't there. நான் தோமா என்னோட இஃப் ஐ கீப் மை செல்ஃப் இன் தாமஸஸ் ஷூஸ் நானும் யோசிப்பேன். ஏன்னா திடீர்னு தோமா வெளியே போனார். திடீர்னு ஆண்டவர் சீஷர்கள் மத்தியில் நின்று பார்த்துட்டு போயிட்டார். திடீர்னு தோமா வீட்டுக்கு திரும்பி வரும்போது எல்லா சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தோமாக்கு அந்த டைமில் என்ன சொன்னார்னாக்கா, ஐ won't trust until I touch and feel the wounds of Jesus' hands. அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு அந்த வெரி ஃபேமஸ் ஒரு வசனம் நம்மளுக்கு தெரியும், blessed are those who do not see but yet believe. Amen. பிறகு இன்னொரு பேர் நம்ம பார்த்தோம், யூதாஸ் என்று சொல்லி. யூதாஸ் என்று சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் யூதாஸ் யாருன்ட்டு. Judas was the one who gave Jesus away. அப்போ இந்த 3 பேருக்கு நம்ம பார்க்கும்போது, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது the love that washes what's dirtyன்ட்டு நம்ம அந்த தலைப்பில் பார்க்கும்போது, ஆண்டவர் எவ்வளோ அவங்களை நேசிச்சார்னா, எவ்வளோ நம்மளை நேசிச்சார்னாக்கா, he loved us so much. அளவே இல்லாத ஒரு அன்பு ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, when you are having the Passover festival, அங்கே பாஸ்ஓவர் கூட சீஷர்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. யோவான் 13ஆவது அதிகாரத்தில் இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன் 13ஆவது வசனத்தில் அல்லது 15ஆவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில் போட்டிருக்கோம் a spirit entered into Judas ன்னு போட்டிருக்கோம். எங்க ஆண்டவர் சீஷர்கள் மத்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பாதங்களை கழுவுறதுக்கு முன்பு, பிஃபோர் வாஷிங் த ஃபீட், வேதத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, யூதாஸ்குள்ளார there was a spirit that entered into Judas. இப்போ ஆண்டவருக்கு தெரியும், இப்போ ஆண்டவர் எங்கே உட்காந்துருக்காரு, பாஸ்ஓவர் சாப்பிட்றதுக்கு சீஷர்கள் கூட உட்காந்துருக்காரு. சீஷர்கள் கூட உட்காந்துருக்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு என்ன செஞ்சார், இதுக்கப்புறம் பேதுரு என்ன செய்ய போகிறாரு, தோமா என்ன செய்ய போகிறாரு, யூதாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூதாஸ் என்ன செய்ய போகிறாருன்ட்டு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, பேதுரு பற்றி என்னோட பிரசங்கத்தில் நான் நிறைய வாட்டி பேதுரு பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் sought upon verses from Peter is when Peter denied Jesus 3 times. பேதுரு எப்போ ஆண்டவரை 3 வாட்டி
மறுதளிச்சது தான் வந்து மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் பேதுருவோட வாழ்க்கையில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு வந்து இங்கே இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறேன். பிறகு பேதுரு இந்த சப்பர்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பேதுரு என்ன செய்கிறாருனாக்கா 3 வாட்டி ஆண்டவரை என்ன செய்கிறாரு? He denies Jesus 3 times. அப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க. யோவான் 13வது அதிகாரத்தில் திரும்பி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். யோவான் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பாதங்களை கழுவும் போது பேதுரு அன்றைக்கு வந்து பாதங்களை கழுவுறதுக்கு முன்பு பேதுரு என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட, நிச்சயமாகவே என் பாதங்களை நீங்கள் கழுவ மாட்டீங்க. யூ வில் ஷுவர்லி நாட் வாஷ் மை ஃபீட். பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஃப் ஐ டோன்ட் வாஷ் யுவர் ஃபீட் யூ டு நாட் ஹேவ் அ கம்யூனியன் வித் மீ. இப்போ நான் சொன்னது தான் பேதுருக்கு வந்து இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ண்டு என்னெல்லாம் யோசிக்கிறாரோ அப்படியே செஞ்சிருவார். இப்போ பேதுரு 13வது அதிகாரத்தில் பேதுரு என்ன செய்கிறாருனாக்கா என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஆண்டவரே என் பாதங்களை மட்டும் இல்லாமல் என் கைகளை வாஷ் மை ஹேண்ட்ஸ், என் தலையை வாஷ் மை ஹெட்ஸ் அண்ட் வாஷ் மை ஃபீட்ஸ். சம்டைம்ஸ் சில சமயத்தில் நம்மளோட விசுவாசம் ஆண்டவர் மேலே எப்படி தெரியுமா இருக்குது? Our faith on Christ is just like how we have faith. Just like how Peter has faith. பேதுரு எப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்மளோட நம்பிக்கையும் சில சமயத்தில் இருக்குது. You and I worship a king. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? ஒரு ராஜா. ஆனால் சில சமயத்தில் நம்மளோட ஜெபக்குறியெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். என்ன செய்வோம்? டிமாண்ட் பண்ணுவோம். இது நடக்கணும், அது நடக்கணும், என் வாழ்க்கையில் இது செய்யணும், அது செய்யணும், நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். ஆனால் என்ன தெரியுமா கேட்க மாட்டோம்? ஆண்டவரோட வார்த்தைக்கு we won't listen to the voice of God. We will demand from God, but we won't listen to the voice of God. அது 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, His trust all I need. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 16லிருந்து 49 வரை எனக்கு படிக்கிறீங்களா? Luke chapter 6 verses 46 to 49. என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். We see that Jesus over here speaks about building your house on the rock. போன வாரம் நம்ம என்ன தலைப்பில் பேசணும் பார்த்தோம்னாக்கா, இஸ் ட்ரஸ்ட் ஆல் ஐ நீட். இப்போ நம்ம என்ன முக்கியமாக போன வாரம் பார்த்தோம்னாக்கா, இட் இஸ் ஈஸி டு சே ஐ பிலீவ். நான் ஆண்டவரை நம்புறேன்ட்டு சொல்கிறதுக்கு மிக சுலபமான ஒரு காரியம். ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் நம்புறேன்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லலாம். இன்றைக்கி சபையில் உட்காந்துக்கிட்டு நான் 20 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கேன், 30 வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கேன், 40, 50, 60, 70, 80, 100 வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒரு 100 வருஷம் கிறிஸ்துவனாக இருக்கிறேன். இட்ஸ் ஈஸி டு சே ஐ ட்ரஸ்ட். ஆனால் என்ன மிக முக்கியமான அல்லது மிக கஷ்டமான காரியம் என்னதுனாக்கா, இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே ஐ ஒபே. நம்புறேன்ட்டு சொல்கிறதுக்கு மிக சுலபமான காரியம், ஈஸி. பட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே ஐ ஒபே. ஆண்டவரோட சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன்ட்டு சொல்கிறதுக்கு கஷ்டமான ஒரு காரியம். நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம we live a cold Christian life. அணிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். கோல்ட் கிறிஸ்டியன் லைஃப். ஒன்றுமே நம்மளுக்கு செய்ய தெரியாது. நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ஆனால் சபைக்கு மட்டும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு வேத வசனத்தை கேட்டு and then we go.
அதுக்கு பிறகு ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே we don't know what we do. ஜெபிக்கிறது கிடையாது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. ஆனால் சண்டே மட்டும் சபைக்கு வந்துட்டு நம்ம சீட்டை சூடாக்கிடுறோம். we warm our seats. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மட்டும் வந்துட்டு எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம் தெரியுமா? You know how sad it is to see that many of our Christian lives has turned to become cold Christians. அப்போ கவனித்துக் கொள்ளுங்கள், போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, it's easy to say I believe, but it's difficult to say I obey. Now, I would like to highlight two verses from Luke, one verse from Luke and one verse from John earlier. 49 எனக்கு படிக்கிறீங்களா? லூக்கா 6:49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Alright, இன்னொரு வசனம், எனக்கு அந்த வசனத்திலே கை வச்சுக்குங்க. இன்னொரு வசனம் யோவான் 13:17 எனக்கு படிங்க. John 13:17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். 17. If you know these things, blessed are you if you do them. மறுபடியும் பார்ப்போம். லூக்கா 6:49 B நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில். B. When the stream broke against it, immediately it fell and the ruins of the house was great. கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, லூக்கா 6:49 நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, ஆண்டவர் வந்து he speaks about foundation. இப்போ ஃபவுண்டேஷன் பற்றி பேசும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்மளோட பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை, our life, நம்மளோட வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளார எப்படி இருக்குது? Is our foundation strong in Christ? Is our foundation strong in Christ? சில சமயத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம்னாக்கா, கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். பாடு கஷ்டங்கள் வரும்போது தான் ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கிறோம். அல்லது பெற்றோர்கள் சொல்லும்போது தான் நம்ம சபையிலே வந்து நிற்கிறோம். அல்லது சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பழுக்க தோஷமாக ஆயிடுச்சு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே சபைக்கு வந்து நம்ம உட்காந்துடுறோம். அல்லது புதன்கிழமை நம்மளோட சபையில் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஆராதனை இருக்குது. புதன்கிழமை வந்துட்டோன்னே சீன்ஸ் இட்ஸ் அவர் நார்ம், நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா சபையில் வந்து நம்ம உட்காந்துடுறோம். பட் ஹவ் இஸ் அவர் ஃபவுண்டேஷன் இன் கிரைஸ்ட்? அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் போன வாரம் நம்ம பார்த்ததில்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, when the stream broke against it, அந்த நதி அந்த ஃபவுண்டேஷனை சுற்றி முழுதாக வந்து when the stream comes and breaks towards it, it immediately fell and the ruin of the house was great. ஆங்கிலத்தில் கவனிச்சிங்கனாக்கா 49bல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, when the stream broke against it. It's not if ன்னு சொல்ல, when. The meaning of when ட்டு சொன்னாலே, அந்த வார்த்தை when ன்னு பயிற்சாலே, it means கண்டிப்பாக நம்மளோட கிறிஸ்தவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். We will go through tribulation times. We will go through hardship times. பட் அந்த காரியம் வரும்போது நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளோட அஸ்திபாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? தூங்கிட்டா இருப்போம்? எப்படி இருப்போம்? நம்ம ஆண்டவருக்குள்ளார வைராக்கியமாக இருப்போம். We will be strong in the presence of God. யோவான் 13:17 பார்க்குறோம். If you know these things, blessed are you if you do them. இப்போ ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதம் பற்றி அங்கே ஆண்டவர் பேசும்போது அங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா, இஃப்ன்ட்டு பயன்படுத்துது. ஸ்லைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். If you know these things, blessed are you if you do them. இப்போ முதல் கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்? அஸ்திபாரம் ஆண்டவருக்குள்ளார இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும்னாக்கா, if
only if. வந்து அஸ்திவாரத்தை பற்றி நம்ம படிக்கும் போது வென்னுட்டு பார்த்தோம். when means anytime anything can happen. if means நீங்கள் செஞ்சாக்கா தான். can you read that verse for me? நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்கள் ஆனால் if you do, அப்பதான் நீங்க என்னவா இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்ப நம்ம ஆண்டவரை நம்புறது மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கை. It's not just about trusting God, it's not just about after that obeying God, but it's about practicing what we have learned. Hallelujah, hallelujah. Now இன்றைக்கோட தலைப்பு நம்ம கவனிப்போம், where is my master? எடுத்துக்கொள்வோம் Deuteronomy chapter 6. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4 இருந்து 9 வரை எனக்கு படிக்கிறீங்களா? Deuteronomy chapter 6 verses 4 to 9. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கோட தலைப்பு வந்து where is my master? Where is my master? அப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு கதையில் நான் ஆரம்பிக்கிறேன். I was reading a documentary. இதுக்கு முன்பு நான் என்ன செய்வேனாக்கா டாக்குமெண்ட்ரி நிறையா பார்ப்பேன். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைலட் பேசினார் அந்த டாக்குமெண்ட்ரியில். இட் வாஸ் a documentary about a pilot. அந்த பைலட் அவரோட அனுபவத்தை பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த பைலட் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு நாளைக்கு ஒன் ஃபைன் டே அவர் வந்து ஹீஸ் நாட் அ பைலட் ஃபார் ஏரோப்ளேன்ஸ், பட் அவர் ஹீஸ் அ ப்ரைவேட் பைலட். இப்போ அவர் ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இதுதான் அவர் ஹி வில் ஃப்ளை. அப்போ அவர் ஒரு நாளைக்கு ஹெலிகாப்டர் ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, சம்திங் தட் வி ஆல் நீட் டு நோ. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. 20 what was it? வாவாசான் டுவோப்ளோ ரைட்? டுவோப்ளோ ரைட்? நான் சிறிய பையனாக இருக்கும்போது வாவாசான் டுவோப்ளோன்ட்டு நம்மளோட பிரதமர் அறிவித்தார். அந்த டைமில் மகாதீர பிரதமராக இருந்தார், ரைட்? ஏன்னா வாவாசான் டுவோப்ளோ அறிவிக்கும் போது நம்ம எல்லாம் என்ன யோசித்தோன்னாக்கா, 2020 வர்றதுக்கு முன்பு காடிலாம் பறந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு யோசிக்கிட்டு இருந்தோம், ரைட்? அப்போ நானும் சிறிய பையனாக இருக்கும்போது நானும் யோசித்தேன், 2020க்குள்ளார காடிலாம் பறக்கும்லா. 2018 வந்துருச்சு, காடியே பறக்கல, காடி நியூஸே வரல பறக்கிற காடி. 2019 வந்துருச்சு, ஒரு நியூஸ் கூட இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2025 முடிய போகுது, 2026 ஆக போகுது. அப்பயும் பறக்கிற மாதிரி காடியே கிடையாது நம்மளுக்கு. நான் மிக முக்கியமான ஒரு காரியம், ஏன் நம்மளுக்கு பறக்கிறதுக்கு காடி கிடையாதுனாக்கா, ஃபார் நார்மல் பீப்புள் எதுக்குனாக்கா, we have something called air traffic. நீங்கள் எப்படி ரோட்டில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில சமயத்தில் ட்ராஃபிக் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கப்பலில் நீங்கள் மேலே பார்க்கும்போது when you fly a helicopter or an aeroplane, there is also something called air traffic. அப்போ நீங்கள் ஒரு காடியை பறக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உண்மையிலே போயிட்டு எல்லாமே படிச்சுட்டு ஒரு பைலட் மாதிரி நல்லா படிச்சுட்டு வந்தாக்கா தான் ஒரு காடியை நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு ஃப்ளை அ கார். அப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த பைலட் அவரோட டெஸ்டிமனி சொன்னார். என்ன ஒரு டெஸ்டிமனினாக்கா, ஒரு நாளைக்கு அவர் பறந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹியூஜ் தண்டர்ஸ்டார்ம்ஸ். அப்போ ஏரோப்ளேனில் போகும்போது, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங் இன் ஏரோப்ளேன். நம்ம ஏரோப்ளேனில் போகும்போது திடீர்னு புயல் காற்று வரும்போது ஏரோப்ளேன் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும், ஜாமான்லாம் வச்சு பேசஞ்சர்ஸ்லாம் வச்சு நல்லா ஹெவியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் புயல் காற்று வரும்போது என்ன ஆகும் ஏரோப்ளேனுக்கு? திடீர்னு ஏரோப்ளேன் மேலே போகும், கீழே வரும்,
லெஃப்ட்டுக்கு நவரும், ரைட்டுக்கு நவரும். ட்ரிபியூலேஷன், they call this air tribulation. அப்போ ஏரோப்ளேன்கே அப்படின்னாக்கா இந்த பைலட் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் இட்ஸ் வெரி லைட், ரொம்ப லைட்டாக இருக்கும் ஹெலிகாப்டர். இப்போ ஒரு நாளைக்கு அவர் பறந்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரிபியூலேஷன் ஆயிடுச்சு, ஏர் ட்ரிபியூலேஷன். ஏர் ட்ரிபியூலேஷன் ஆகிட்டோன்னே ஹி வாஸ் திங்கிங் என்ன செய்கிறது, அவரோட அவர் பேசுகிற அந்த டிவைஸ் கூட அவங்க வந்து டவருக்கு கிட்ட அவங்க பேசணும், இப்போ நான் இறங்கலாமா இல்லை ஒன்றும் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணுமா, அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த டிவைஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்னார், தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப். ரொம்ப பயந்தார் அந்த டைமில். எதுக்குனாக்கா, மேலே வானத்தில் இருக்கும்போது we think that we can see down, everything is so clear. ஆனால் வானத்தில் இருக்கும்போது this thing is also called cloud. இப்போ நீங்கள் சரியாக நீங்கள் பார்க்க முடியாது, யார் எங்கே எப்படி வரான்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது. And now going through this tribulation, இந்த பைலட் என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல and it's not easy to handle this helicopter throughout this tribulation time and I can't talk to the towers. கீழே இருக்கிற அந்த டவர்ஸ்க்கு எனக்கு பேச முடியல. இப்போ அவர் சொன்னார், he could talk and listen only a little bit. ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஃபோனில் பேசுறீங்கக்கா, ஹைவேல ஓட்டிக்கிட்டே ஃபோனில் பேசுனீங்கன்னா திடீர்னு பேசுறது விளங்காது, அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா திரும்பி கேட்கும். அதே மாதிரி இருந்துச்சான் இந்த பைலட் சொன்னார். So he was so afraid of missing the voice that could guide him. அவர் என்ன சொன்னார்னாக்கா, அவர் என்ன கோட் பண்ணார்னாக்கா, I wasn't afraid of the ocean beneath me, I was afraid of missing the voice that could guide me. கீழே இருக்கிற தண்ணீர் பாக்கிலும் எனக்கு பயம் கிடையாது, ஆனால் அந்த குரல் he couldn't hear, அவருக்கு கேட்க முடியல. அந்த குரல் கேட்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அவருக்கு பயம் வந்தது. அப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், டுடே we are flying through our lives. நம்மளோட வாழ்க்கையை பார்த்தோம்னாக்கா, நம்ம வாழ்க்கையை பூரா நம்ம ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். பிறந்து வரும்போது தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்கனாக்கா, படி படி படி, படித்தாக்கா பெருசாகிட்டோன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கிண்டர் கார்டன்லாம் முடிச்சுட்டு ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் வாழ்க்கை சுலபமாக ஆகும்ன்ட்டு நம்ம யோசித்து பார்த்தாக்கா, அதுக்கப்புறம் தான் காலேஜ் வரும். காலேஜ்க்கு போயிட்டாக்கா நம்மளோட வாழ்க்கை சுலபமாக ஆயிரும்ன்ட்டு நினச்சாக்கா, காலேஜ் முடிஞ்சு வேலை வரும். வேலை வந்தோடனே என்ன வரும், நிறைய பேர் சொல்வீங்க, வேலை வந்தாலே ஸ்ட்ரெஸ் வரும், வேலை வந்தாலே ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ பாருங்கள், we fly through our lives. இப்போ தான் 2025 ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம், 2025 கடைசி வாரத்தில். இஸ் இட் த லாஸ்ட் வீக் ஆர் இஸ் த ஒன் மோர் வீக்? 4வது வாரத்தில் நிற்கிறோம். நவம்பர் 11வது வருஷத்தில் 4வது வாரத்தில் நிற்கிறோம். வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, 5 வீக்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சது. டைம் ஃப்ளைஸ். சிலவங்க நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, நம்மளோட வேலையிலேயே நம்ம பிஸியாக இருப்போம். சில சமயத்தில் நம்மளோட டெம்டேஷன்ஸில் நம்ம பிஸியாக இருப்போம், நம்மளோட பாவ வாழ்க்கையில். சில சமயத்தில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா கல்ச்சரல் இதில் நம்ம டிஸ்ட்ராக்டடாக இருப்போம். நவ் என்னோட மொதல் பாயிண்ட், God speaks into our distractions. எனக்கு 4வது 5வது வசனம் படிக்கிறீங்களா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Now this is a very important verse. கவனித்துக்கொள்ளுங்கள், நான் ஆங்கிலத்திலையும் நான் படிக்கிறேன். Hear, O Israel, the Lord our God, the Lord is one. You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your might. 5வது வசனம் வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம். Love your God with all your soul, all your heart and all your mind, strength என்று சொல்லி. Now 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா, நான் இந்த வசனத்தை படிச்சுட்டு வரும்போது நான் யோசித்தேன், எதுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு? 4வது வசனத்தை படிப்போம். Hear, O Israel, the Lord our God, the Lord is one.
அப்போ நான் யோசித்தேன், why is God, எதுக்கு ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு, எதுக்கு இந்த ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு, the Lord our God, the Lord is one. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த வசனத்தில் 6வது அதிகாரத்தில் எப்போ நடக்குதுனாக்கா when the 6th chapter is happening is when Moses is speaking to the second generation of the children of Israelites who died in the wilderness. மோசே இங்கே யார்கிட்ட பேசுகிறாருனாக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து they were in the wilderness, right? வில்டர்னஸில் இருக்கும்போது மொதல் ஜெனரேஷன் எகிப்தியர்லேருந்து வெளியே வரும்போது மொதல் ஜெனரேஷன் எல்லாம் இறந்துட்டாங்க. ரெண்டாவது ஜெனரேஷன் கிட்ட மோசே பேசுகிறாரு. and he was standing in the border of Canaan surrounded, கானா ஒரு பார்டரில் நின்றுக்கிட்டே they were surrounded by நிறையா தேவர்கள், they were surrounded by many voices, நிறையா ஆளோட how do you say பேசுறது, right? நிறைய voices, they were surrounded, they were competing for loyalties with Moses and everyone else. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் இந்த வசனம் எங்கே எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட பேசுகிறாரு. and he is telling them, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா we know, நிறைய பேருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து they always test God's patience. அதனாலேயே ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் அவங்களுக்கு when they were going around the wilderness என்ன செஞ்சார், the first generation could not go into the promised land. now so இங்கே ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு மோசே என்ன சொல்கிறாருனாக்கா என்ன சொன்னார்னாக்கா here O Israel, the Lord our God, the Lord is one. ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா அந்த டைமில் கானாவூரில் பார்டரில் இருக்கிறாங்க and there was many gods that this new generation were looking to take for themselves. அப்போ இங்கே மோசே என்ன சொல்கிறாருனாக்கா அங்கே நிறையா ஆண்டவர் தேவர்கள், பால் தேவர்கள், முலக், அஷீரா எல்லாமே அங்கே தேவர்கள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அங்கே மோசே என்ன சொல்கிறாருனாக்கா I am one, I am not one of many, I am the only voice worth listening to. திரும்பி 4வது வசனம் எனக்கு படிக்கிறீங்களா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். now கவனித்துக் கொள்ளுங்கள், 4வது 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா 4வது வசனம் வந்து is a pledge of allegiance to the Israelite. 5வது வசனம் is a response to the pledge. you shall love your God. நம்ம எப்படி ஆண்டவரை நேசிக்கணுமா 5வது வசனத்தில் you shall love your God with all your hearts, with all your soul and with all your strength. தமிழில் படிக்கிறீங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. now first we listen, 4வது வசனத்தில் we listen to who God is. 4வது வசனம் ஆண்டவர் யாருன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு then we choose to love him with all we are. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா the danger that the Israelite people went through is the same danger that you and I are going through today. அங்கே அந்த டைமில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கடந்து போனார்களோ அதே மாதிரி டேஞ்சரில் நம்மளும் இன்னைக்கு கடந்து போகிறோம். எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா you see the danger that the Israelites had back then is we don't reject God. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல நம்ம கிடையாது. ஆனால் ஆண்டவரோட செவிக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கறது கிடையாது. we don't reject. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் நான் சொல்லும் போது when we went through a recap நான் சொன்னேன் போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு இது கொடுத்தேன் என்ன சொன்னேன் it is easy to say I believe but it's difficult to say I obey. ஞாபகம் இருக்கா? நான் அதை சொன்னேன். ரொம்ப சுலபமான காரியம் எது? நம்புறதுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு காரியம். ஆனால் நான் ஆண்டவரோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கறது சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம். very difficult. அப்போ பாருங்க, over here what the Israelites were going through is அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தான் அவங்களோட தாய் தகப்பனை எகிப்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்ததுன்ட்டு. they know
அவங்களோட தாய் தகப்பனுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாப்பாடு கொடுத்தாரு. they know. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? ரெட் சி என்ன செஞ்சார்? ஆண்டவர் பிளந்தார். he divided the red sea. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், they know who is the God they serve. யார் அந்த ஆண்டவர், அவங்க ஆராதனை செய்கிற ஆண்டவர் யாருன்ட்டு அவங்களுக்கு தெரியும். they have seen miracles, they have seen wonders. ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களும் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுனாக்கா, they don't reject God. நம்ம மாதிரி தான், they don't reject God. நம்மளுக்கு இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆதி ஆகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா we know how the end times are going to be. கடைசி காலம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். எப்படி இந்த உலகம் ஆரம்பித்தது கூட நம்மளுக்கு தெரியும். ஸோ we all இன்றைக்கு நம்ம இங்கே சபையில் உட்காந்துருக்கோம்னாக்கா எதுக்கு தெரியுமா நம்ம சபையில் உட்காந்துருக்கோம்? காமனாக நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம் என்னது தெரியுமா? நான் ஆண்டவரை நம்புகிறேன். ஆமென். யாருக்கு சொல்ல முடியும் நான் ஆண்டவரை நம்புகிறேன்ட்டு சொல்கிறீங்க? கை தூக்கி காமிங்க. தூக்காதவங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மீடியா டீம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பாஸ்டர் ராபர்ட்க்கு எடுத்து அனுப்பிடுவாங்க. ரைட்? ஸோ we can say இங்கே சபையில் உட்காந்துருக்கீங்கனாக்கா நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம் ஐ ட்ரஸ்ட் காட். ஆனால் the danger இதுக்கு பிற்பாடு தான் வருது. என்ன டேஞ்சர்னாக்கா, we choose to mute our Lord. ஆண்டவரை நம்புகிறேன் சரிதான், ஆண்டவரை நான் ரிமோட்டில் நம்ம சில சமயத்தில் ஃபோன் டிவியை நம்ம மியூட் பண்ணிடுவோம். அல்லது சில சமயத்தில் நம்ம ஃபோனை பிஸி மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடுவோம்? ஃபோனை மியூட் பண்ணிடுவோம். சபைக்கு வந்தாக்கா ஃபோனை மியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன தெரியுமா, ஆண்டவரை எப்படி மியூட் பண்ணோன்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். we mute Jesus. now let's be honest, God's voice has never vanished. ஆண்டவரோட வார்த்தை போவே போகாது. it's been with us. but maybe we don't hear God because we have stopped speaking to him. or maybe சில சமயத்தில் மேபி நம்ம ஆண்டவர்கிட்ட பேசாதனால சில சமயத்தில் நம்ம ஆண்டவரோட குரல் கேட்காத மாதிரி இருக்கும். அல்லது சில சமயத்தில் நம்ம உண்மையிலே ஆண்டவரோட குரல் கேட்குது, ஆனால் ஆண்டவரோட குரலை நம்ம மியூட் பண்ணி வச்சுருப்போம். அல்லது ஆண்டவரோட குரலை நம்ம வால்யூம் இறக்கி வச்சுருப்போம். நான் செய்கிறது இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இருக்கட்டும், பட் நான் என்ன யோசிக்கிறது தான் முக்கியம். we give priority for ourselves. ரொம்ப சேடான சிச்சுவேஷன். இன்றைக்கு நான் பள்ளிக்கூடத்தில் தான் நான் ஒன்றும் படிச்சுக்கிட்டு வரேன். ஸ்கூலில் செமினரியில் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் செமினரியில் நான் படிச்சுக்கிட்டு வரேன். நிறைய மெயின்லைன் சபைகள் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு we know many mainline churches. அந்த செமினரியில் நிறைய மெயின்லைன் சர்ச்சஸோட பாஸ்டர்ஸும் அங்கே தான் வந்து படிப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுனாக்கா, புதிய ஜெனரேஷனில் ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு யாரும் வர கிடையாது. no one wants to come to do the will of God. ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு யாரும் வர கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவரோட வால்யூமை நம்ம மியூட்டில் வச்சிருவோம். நான் சொல்லிட்டேன் எப்படி நம்ம மியூட்டில் வைக்கிறோம். காலையில் எந்திரிச்ச கையோட நம்ம தொடுறது எதாக இருக்குது? நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்களே கை தூக்கி காமிங்க. ரைட்? யார் காலையில் எந்திரிச்ச கையோட பைபிளை தொடுறீங்க? கை உயர்த்தி காமிங்க. ஆஹா, மீடியா டீம் நீங்கள் படம் எடுக்கிறீங்களா? 2வது ஆப்ஷன், எந்திரிச்ச கையோட ஃபோனு தான் தொடுறீங்க. கை உயர்த்தி காமிங்க. அப்போ 2மே தொடாதவங்க யார்? நீங்கள் என்னத்தை செய்கிறீங்க காலையில்? சரி, எல்லாரும் கண்ணு மூடிக்கிங்களா? எவ்ரி ஒன் க்ளோஸ் யூர் ஐஸ். மீடியாவும் கொஞ்சம் நேரம் கேமராவை அடிச்சிருங்க. எல்லாரும் கண்ணு மூடிடுங்க. சீரியஸாக, எவ்ரி ஒன் க்ளோஸ் யூர் ஐஸ். திரும்பி நீங்கள் சொல்லுங்கள், நானே கண்ணு மூடிடுறேன். நீங்களே கை உயர்த்தி காமிச்சிருங்க. ரச்சனாக்கு தயவு செய்து கண்ணு மூடுங்க. ரைட்? ஓகே. யார் காலையில் எந்திரிச்ச கையோட பைபிள் தான் தொடுறீங்க? கை உயர்த்தி காமிங்க. ஓகே, வெரி நைஸ்.
யார் எந்திரிச்ச கையோட ஃபோனு தான் முதல்ல தொடுறீங்க? கை உயர்த்தி காமிங்க. ஓகே, கை வச்சிருங்க. ஓகே, now you can open your eyes. You see, நிறைய நேரத்தில் we mute God's voice by not prioritizing Him. You hear the notification more clearly. நம்மளோட ஃபோனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம நல்லா கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? சில சமயத்தில் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாருக்கெல்லாம் என் ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களோ, சில சமயத்தில் நீங்கள் கால் பண்ணாக்கா ஆன்சர் பண்ண மாட்டேன். எனக்கே தெரியல ஏன்ட்டு. ஃபோன் அடித்தாக்கா, ரிங் பண்ணாக்கா, சில சமயத்தில் எனக்கு என் ஃபோன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சைலண்ட்லேயே இருக்கும், ஜெனரல்லையே வச்சுருக்க மாட்டேன். அப்போ நிறைய வாட்டி ஜனங்க கூப்பிடும்போது நான் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன். அது எங்கே நிறைய வாட்டி மாட்டிக்கோன்னா எனக்கும் என் தகப்பனுக்கும். எப்போல்லாம் என் தகப்பன் கால் பண்ணுறாரோ, திடீர்னு என் தகப்பனுக்கு ஒரு அர்ஜென்டான சிச்சுவேஷனாக இருக்கும். கால் பண்ணுவார் 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி கால் பண்ணுவார், ஆன்சர் பண்ண மாட்டேன். திடீர்னு ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா, ஐயோயோ அப்போ 5 வாட்டி கால் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன தெரியுமா செஞ்சிருவேன்? ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் வந்து அமைதியாகவே உட்காந்துருவேன். அப்பா வருவார். So sometimes you see, we prioritize our notifications more than prioritizing the voice of God. எப்போ ஃபோன் அடிக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு, எப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் உள்ளுக்கு வருது ரிப்ளை பண்ணுறதுக்கு, அல்லது எப்போ நோட்டிஃபிகேஷன் எதுக்கு? இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய வாலிபர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னாக்கா நிறைய ஸ்டோரிஸ் போட்டு வச்சுருப்பாங்க. சிலவங்க நல்ல ஸ்டோரிஸாக போடுறாங்க, சிலவங்க கொஞ்சம் குவெஸ்டினபிளான ஸ்டோரிஸாக போடுறாங்க. சிலவங்க என்ன தெரியுமா செய்கிறீங்க? ஆண்டவரோட வசனத்தை தூக்கி ஸ்டோரிஸில் போடுறீங்க, நல்லது. ஆனால் ஆண்டவரோட வசனத்தை எங்கே தூக்கி ஸ்டோரிஸில் போடுறீங்க. ஆனால் நீங்களே சொந்தமாக ஆண்டவரோட வார்த்தையில் தியானிக்கிறது கிடையாது. வாட்ஸ் த பாயிண்ட்? எதுக்கு? வாட் இஸ் த பாயிண்ட்? ஆண்டவரோட வசனத்தை போடுறீங்க, குட், வெல் அண்ட் குட். ஆனால் நீங்களே சொந்தமாக அது முயற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. நிறைய வாட்டி என்ன தெரியுமா நம்ம செஞ்சிருவோம்? வி திங்க் என் நண்பர்களோட அட்வைஸ் தான் ஒன்றும் முக்கியம், ஆண்டவரோட குரலுக்கு மேலாக என் நண்பர்களோட குரல் தான் முக்கியம். We choose to mute God's voice. ஆண்டவரோட குரலை நம்ம மியூட்டில் வச்சிருவோம். Now, ரெண்டாவது பாயிண்ட், God's truth must sit in our hearts. 6வது வசனம் எனக்கு படிக்கிறீங்களா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. And these words that I command you today shall be on your hearts. This is an important verse. நிறைய பேர் வந்து நம்ம சண்டே ஸ்கூல் கடந்து நம்ம வந்திருப்போம். சண்டே ஸ்கூல் கடந்து வரும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது நானும் சண்டே ஸ்கூலுக்கு கடந்து வந்தேன். நான் சண்டே ஸ்கூல் கடந்து வரும்போது நான் எப்போதும் எப்படி தெரியுமா என்னோடய மெமரி வர்ஸை படிப்பேன்? சாட்டர்டே நைட் படிப்பேன். என் தகப்பன் ரொம்ப கோவமாக ஆவார், சாட்டர்டே நைட் தான் உட்காந்து படிக்கிறேன்ட்டு. சில சமயத்தில் ரொம்ப நீட்டமான ஒரு வசனம் டீச்சர் கொடுத்துருவாங்க. நான் அந்த டைமில் ரொம்ப யோசிப்பேன், ஐயோ இந்த டீச்சர் மட்டும் கடித்தாங்க, நிறைய என் டீச்சர்ஸ்லாம் இங்கே இல்லை இன்றைக்கி, ரைட்? ரொம்ப நீட்டமான ஒரு வசனம் கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன செஞ்சிருவேனாக்கா, சாட்டர்டே ஃபுல்லாக உட்காந்து யோசித்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வசனம் வராது, ஏறாது எனக்கு. சண்டே சர்ச்சுக்கு கிளம்பிடுவோம், காடியில் ஏறிடுவோம். காடியில் உட்காந்துக்கிட்டே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பின்னாடி பேக் ஜிப்பு திறந்து மெமரிவர்ஸ் புக்கு எடுத்து நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு தகப்பன் கேட்பார், ஏய் ஏன் பின்னாடி ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க, ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்குது, ஏன் அமைதியாகவே இருக்கீங்க? திரும்பி பார்த்தாருனாக்கா எல்லோரும் மெமரிவர்ஸ் புக்கு வச்சுருப்போம் கையில் படிச்சுக்கிட்டே. எங்கே 8 மணிக்கு சண்டே ஸ்கூல், 7:50க்கு நம்ம காடியில் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் 6வது வசனத்தில், and these words that I command you today shall be on your hearts. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வேதம் கிடையாது. they don't have a Bible like you and I have. இந்த மாதிரி வேதம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஆப்ஸ் கிடையாது. இப்போ சுலபமாக ஆயிடுச்சு,
சில சமயத்தில் கல்யாணத்துக்கெலாம் நம்ம போனாக்கா வேதத்தை பைக்கிறது கிடையாது. ஹேண்ட்ஃபோன்லேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், பைபிள் பார்த்துருவோம். They don't have podcasts to listen to the word of God. பட் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்குறோனாக்கா, they had the truth inside of them. அந்த டைமில் வேதத்தை எப்படி வாசிப்பாங்கனாக்கா, சாப்டர்ஸ் பை சாப்டர்ஸ் அல்லது புக்கு பை புக். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளோட வேதத்தில் எங்கே ஆரம்பிக்குது, ஆதி ஆகமத்தில். எங்கே முடியுது, ரெவலேஷனில் முடியுது. அப்போ ரெவலேஷனில் முடியும் போது நம்மளுக்கு ஒரு ஃபுல் பைபிள் நம்மளுக்கு கையில் இருக்குது. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து they will divide the Bible, the word of God, they will divide பண்ணி கொடுத்து இருப்பாங்க. நான் சிறிய வயசில் இருக்கும்போது ஃபோன் கிடையாது. அப்போ தான் ஃபோன் வந்து இஸ் ஸ்டார்டிங் டு பிகம் அ திங். அந்த டைமில் மோட்டோரோலா பிரிக் ஃபோனுன்ட்டு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ரிமெம்பர். பிஃபோர் நோக்கியா அந்த ரொம்ப என்னமோ சிமெண்ட்லாம் போட்டு அடித்தாக்கா சிமெண்ட் உடையும்ட்டு சொல்லுவாங்களே அந்த நோக்கியா. அந்த நோக்கியாவுக்கு முன்பு பெரிய செங்கக்கல் சைஸுக்கு இருக்கும் ஃபோனு, மோட்டோரோலா பிரிக் ஃபோன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோன்லாம் வரும்போது எப்படி நம்மளோட தாய் தகப்பன் அல்லது பாட்டி தாத்தாலாம் எப்படி படுத்தாங்கனாக்கா, அவங்களுக்கு கையில் ஃபோன் புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும். கரெக்டா? ஃபோன் புக்கில் அவங்க என்ன செய்வாங்க, நம்பரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. எப்னர் நம்பரு, ரிச்சர்ட் நம்பரு, ஜானு நம்பரு எழுதி வச்சுருப்பாங்க. அது எழுதி வைக்கிறதுனால எப்போல்லாம் அவங்க கால் பண்ணுறதுக்கு அவங்க அந்த யோசனை வருதோ அவங்க என்ன செய்வாங்க, ஃபோன் புக்கு திறந்து போய் பார்ப்பாங்க நம்பர் என்ன நம்பர், அப்போ டைப் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு அந்த டைமில் இஃப் யூ ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் அல்லது அவங்களோட பாட்டி தாத்தா கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களாம் நம்பர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வரைக்கும் சிலவங்க வச்சுருப்பாங்க. பட் நான் வந்து வளர்ந்து வரும்போது it was a transition period between the Motorola brick phone and the Nokia, அது என்ன சொல்லுவாங்க, 330 Nokia 330. அப்போ Nokia 330 வந்துட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ஃபோன் புக் இப்போ எங்கே போயிடுச்சு, ஃபோனுக்குள்ளார போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் சுலபமாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் நம்மளோட தாய் தகப்பன் பாட்டி தாத்தா டைம்லலாம் நம்பர்ஸ்லாம் நிறையா மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இப்போ நம்மளோட டைமில் கேட்டிங்கனாக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஜோயல், யூ வாண்ட் டு டெஸ்ட்? வாட்ஸ் யுவர் மதர்ஸ் ஃபோன் நம்பர்? சரி, யோசிக்கிறான். ரைட், அவனுக்கு தெரியும், ஹி நோஸ். பட் மிஞ்சி போனால் நம்மளுக்கு என்ன யோசிப்போனாக்கா நம்மளோட தாய் தகப்பனோட நம்பர் தான் யோசித்து வச்சுருப்போம். அதுக்கு மேல் யாரோட நம்பரும் நம்மளோட ஞாபகத்தில் இருக்காது. ஏன் சொந்த நம்பரே சில சமயத்தில் நான் மறந்துடுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் யூஸ் மை நம்பர். உங்களுக்கு தான் என் நம்பர் தேவைப்படுது, எனக்கு என் நம்பர் தேவையே கிடையாது. அப்போ ஐ ஃபோகட் ஈவன் மை நம்பர். சில சமயத்தில் கிளினிக்கெலாம் போனேனாக்கா திடீர்னு கேட்பாங்க, போலே பகி யூ புனிய டெலிஃபோன் நம்பர். எனக்கு மலையாள சொல்கிறதுக்கு யோசித்து சொல்லுவேன். ஆங்கிலத்தில் யோசித்து மலையாள ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். So you see, back then in those times, இப்போ இந்த வசனத்தில் நம்ம வரோம், டியூட்டரோனமிக்கு நம்ம திரும்பி வரோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து வேதம் கிடையாது. They don't have a complete scripture like you and I have. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா பேஜாக வச்சு அவங்க படிப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த பேஜ் டியூட்டரோனமி 1வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 10 வரைக்கும் வச்சுக்கிங்க, பாஸ்டர் ராபர்ட் வீட்டில் இருக்கும். டியூட்டரோனமி 2வது வசனம் ஜோவல் வீட்டில் இருக்கும். டியூட்டரோனமி 3வது வசனம் வேறு ஆளோட வீட்டில் இருக்கும். அப்போ முடித்த கையோட என்ன செய்வாங்கனாக்கா பாஸ் பண்ணிக்குவாங்க. டியூட்டரோனமி ஒன்று அங்கிட்டு போவோம், டியூட்டரோனமி 2 இங்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணி படிப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் அப்படி படிக்கும் போது அவங்க எங்கே வச்சுருப்பாங்கன்னா ஆண்டவரோட வார்த்தையை எங்கே வச்சுருப்பாங்க, they will have the word of God in their heart. ஆனால் இன்றைக்கு நமக்கு நம்பரே நம்மளுக்கு வச்சிருக்க முடியலனாக்கா what else the word of God? If we can't even memorize numbers and keep in ourselves, what else about the word of God?
கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு நான் இஃப் வி ஜஸ்ட் ஹேவ் அன் இம்ப்ராம்ப்டு செக்ஷன் அண்ட் வி ஆஸ்க் ஒரு வசனம் நீங்கள் சொல்லுங்கள் வேதத்துலேருந்து மனப்பாடம் இப்போ படித்து சொல்கிறது கிடையாது, ஏற்கனவே படித்து வச்சுருக்குது வசனம், ஒரு வசனம் சொல்லுங்கள். நம்ம யோசிப்போம், ஐயோ we think, because you know why we don't prioritize the word of God. ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. we don't prioritize. நம்மளுக்கு எது தெரியுமா முக்கியம்? நம்மளோட வேலை முக்கியம், நம்மளோட ஹெட்ஃபோன் முக்கியம், நம்மளோட நண்பர்கள் முக்கியம், நம்மளோட வேற என்ன இருக்கு, ஸ்போர்ட்ஸ் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். ஆனால் அதுக்கு மேல் ஆண்டவரோட வசனம் தான் முக்கியம், ஆண்டவரோட வார்த்தை தான் முக்கியம், ஆண்டவர் கூட நேரம் செலவு பண்ணுறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. Now மூன்றாவது பாயிண்ட், God calls us to teach. 7-9 வரைக்கும் படிக்கிறீங்களா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ரைட், கவனித்துக் கொள்ளுங்கள். 7-8, impress them. யார்? impress your children, talk to them, tie them, write them into the word of God. இன்றைக்கு பிள்ளைகள், ஏன் பிள்ளைகள் பற்றி பேசுகிறோன்னாக்கா இந்த மாதத்தோட தலைப்பு என்ன சொல்லுங்க? Children are a heritage from the Lord. சங்கீதம் 127:3 நம்மளோட தீம் வசனம், நம்மளோட மாதத்தின் தீம் நம்மளோட சபைக்கு. இப்போ பாருங்க, now how பெற்றோர்களாக இருந்துக்கிட்டு how do we bring our children to God? அதில் பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, வாலிபர்கள் நீங்களும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக இருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலே. நிறைய நேரத்தில் என் பிரசங்கத்தில் சொல்வேன், நம்மளோட நண்பர்கள் கிட்ட போய் கேட்டாக்கா அப்னர் எப்படிப்பட்டவன்ட்டு சிரிப்பாங்க, இவனா சிரிப்பாங்க. அவங்கள பற்றி கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க? வாலிபர்கள் அவங்களோட சாட்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கிறது. பெற்றோர்கள் அவங்களோட சாட்சி அவங்களோட பிள்ளைகள் கிட்ட தான் இருக்கிறது. பெற்றோர்கள் வேதத்தை படிக்கலைனாக்கா பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? பெற்றோர்கள் ஜெபிக்கலைனாக்கா பிள்ளைகள் எப்படி ஜெபிப்பார்கள்? பிள்ளைகளோட கண்களுக்கு என்ன படுதுனாக்கா பெற்றோர்கள் காலையில் எந்திரிச்ச கையோட என்ன செய்கிறாங்க? கையில் ஃபோன் தான். எந்திரிச்ச கையோட உடனே குளிச்சு கிளம்பி வேலைக்கு ஓடுறது தான். Where is the fear of God in our lives? Where is the fear of God in our homes? Hallelujah. அப்போ நீங்கள் இங்கே படித்து பார்த்தீங்கன்னாக்கா it speaks about impress them with talk, impress them on your children, impress them, talk about them, tie them and write them to your children. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன், எனக்கு டைம் ஓடுது. The 4 important things, 4 முக்கியமான காரியம் எபிரியர் பைபிள் வேதத்தில் நம்ம பார்த்தோன்னாக்கா 4 இந்த வசனத்தில் verse 7-9 நம்ம பார்த்தோன்னாக்கா 4 காரியம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. டீச், டாக், டாய், ரைட். டீச்சுன்ட்டு சொல்லி கொடுக்குறதுன்ட்டு நம்ம எபிரியர் மொழியில் நம்ம அந்த எபிரியர் பைபிளில் நம்ம பார்த்தோன்னாக்கா என்ன சொல்லுதுனாக்கா, it means to sharpen your children like a sword. நம்மளோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு ஸ்வாட், என்ன சொல்லுவாங்க, பட்டயம் மாதிரி இருக்கணும். பட்டயம் மாதிரி இருக்கணும். பட்டயம் எவ்வளோ சொனப்பாக இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு தெரியலனாக்கா என் வீட்டுக்கு வாங்க. வீட்டில் அப்பா வந்து பட்டயம் வச்சுருக்குது இல்லை, அப்பா வீட்டில் வந்து பாறாங்கி இருக்குது. யூனோ ஹவு ஷார்ப் பாறாங்கி இஸ். பாறாங்கே அவ்வளோ சொனுப்புனா பட்டயத்துக்கு எவ்வளோ சொனப்பாக இருக்கும். யூனோ ஹவு ஷார்ப் a sword will be.
ஆண்டவரோட வார்த்தையில் எபிரேய மொழி வேதத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, sharpen your children like a sword. நம்மளோட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் வார்த்தை அவங்களுக்குள்ளாரே இருந்து அவங்க எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருக்காக ஒரு பட்டயம் மாதிரி இருக்கணுமா. They must be sharp in the word of God. ரெண்டாவது என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா வேதம், நம்ம பிள்ளைகள் கிட்ட நம்ம பேசணும், நம்ம சொல்லி கொடுக்கணும். மூன்றாவது, tie them, discipline them to the word of God, and then write and engrave it for your children. Now, நான் முடிக்கிறதுக்கு முன்பு நான் சொல்ல விரும்புகிற இந்த ஒரு சில காரியம். When your children watches you, இன்றைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்மளோட போதகர், நான் வந்து கேட்க கிடையாது, நம்மளோட போதகர் வந்து கேட்டாங்கனாக்கா நம்மளோட பிள்ளைங்கள் மத்தியில், how is the testimony of your parents, நம்மளோட பெற்றோர்களோட சாட்சி எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட சில்ட்ரன் கிட்ட கேட்டாக்கா பெற்றோர்கள் போதகர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவஜானம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யோசிக்கிறோம், நம்ம சபைக்கு கூட்டிகிட்டு வந்தாக்கா போதும், நம்ம சபைக்கு போனாக்கா போதும், சபைக்கு போனாக்கா எங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்த்துருக்குவாங்க போதும், அது போதகர் பேசுவார், போதகர் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வார், அது போதும், என் பிள்ளைகள் கேட்பார்கள். இட்ஸ் நாட் இனஃப். பிஃபோர் ஐ எண்ட் ஒரு இது சொல்லி நான் முடிக்க போகிறேன். நம்ம எப்போதும் யோசிப்போம், பெற்றோர்கள் நம்ம எப்போதும் என்ன யோசிப்போம்னாக்கா, என் பிள்ளைகளுக்கு என்ன முக்கியமாக இருக்கணும்னாக்கா, என் பிள்ளைகள் வாழ்ந்து வரும்போது எப்படி அவங்க படிக்க போகிறாங்க அது முக்கியமாக இருக்கும்ன்ட்டு யோசிப்போம் பெற்றோர்கள். அல்லது அவங்களோட வயிறுக்கு சாப்பாடு இருக்கணும்ன்ட்டு, அன்னாடிக்கும் சாப்பாடு இருக்கணும்ன்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு யோசிப்போம் பெற்றோர்கள். we think so much about their education, எப்படி வளர்ந்து வருவார்கள், எப்படி பெருசாகிட்டோன்னா என்ன வேலை செய்வார்கள் யோசிப்போம். ஆனால் தெய்வ ஜனங்களே, என்ன மிக முக்கியமான காரியம்னாக்கா, you know what's the most best thing that parents can wish for their child? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது நம்மளோட பிள்ளையும் சேர்த்து பரலோகத்துக்கு போனாக்க இவ்வளோ இனிமையான ஒரு காரியமாக இருக்கணும் தெரியுமா? ஆமாம், முக்கியம்தான். நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் நம்மளோட பிள்ளைகள் ஆண்டவர் பயத்தில் வளர்த்து வைக்கிறதுக்கு யாரோட கடமையாக இருக்குது? பெற்றோர்களோட கடமையாக இருக்குது. It's a responsibility of a parent to grow a son or a daughter in the fear of the Lord. Hallelujah. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து